ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் சைட் ஃபுட் காலிஃப்ளவர் பக்கோடா, கோபி 65 கூட சொல்லலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி நான் அந்த தண்டோடு தான் வாங்குவேன், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், உள்ள புழுக்கள் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. காலிஃப்ளவரும் சரி, கத்திரிக்காயும் சரி, உள்ளே வந்து புழு நிறைய இருக்கும். சில காலிஃப்ளவரில் வந்து சின்ன சின்ன பூச்சிகளும் இருக்கும். நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு புழு இறங்கி போச்சு பாருங்கள். ஸோ எப்போவுமே காலிஃப்ளவர் கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவர் போட்டு ஒரு நிமிஷத்தில் இறக்கிடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே இருக்கிற பூச்சிகளும் செத்துரும், அந்த தண்ணியிலே வந்து அந்த சின்ன சின்ன புழுக்களும் வந்துடும். மெஷர்மெண்ட்காக நான் இந்த கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கடலை மாவும், 1 கப் கார்ன்ஃப்ளவரும், 1 கப் அரிசி மாவும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி பக்கோடாக்கு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் ஆட் பண்ணுவாங்க. அப்போ தான் மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டனாக இருக்கும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்து உப்பு போட்டுட்டு ஒரு காலிஃப்ளவருக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, நான் 2 எடுத்துருக்கிறதுனால 3 சிக்கன் 65 மசாலா எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சில்லி பவுடரும் எடுத்துகிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் வந்து தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்து இந்த மாதிரி அந்த பஜ்ஜி போண்டா கன்சிஸ்டன்சி, திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்ட பிறகு நான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் வந்து ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே மேரினேட்க்கு வச்சுருங்க. மேரினேட்க்கு வெளியிலே வச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து பக்கோடா ஃப்ரை பண்ணணும், இல்லைனா உதிர்ந்துடும். நான் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒவ்வொரு பக்கோடாவாக போட்டுட்டு நான் இப்போது 2 to 3 மினிட்ஸில் திருப்புறேன். பாருங்கள், பக்கோடா உள்ளே இருந்தும் வெளியில் இருந்தும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். அதனால தான் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் எடுத்துக்கலாம். டேஸ்டியான கிறிஸ்பி காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் உங்களோட ரிவ்யூ தாங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பெப்பரு அல்லது வந்து கொஞ்சம் லெமனும் ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்லாம். கடையில் கிடைக்கிறதோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.